அந்த டைம் ரொம்ப முக்கியமானது இல்லை? 12 மணி டு 3 மணி உச்சி வெயில் யார் கொடுக்குறான் அந்த டைமை? நான் ஃபர்ஸ்ட் என்னடா அது பர்மிஷன் கொடுத்துறாங்களேன்னு நினைச்சேன். அப்புறம் டைமை பார்த்தா ஐயோ இது என்னடா இவனுக்கு வேணும்னே இது மாதிரி பண்றாங்கம்மா. இது உலகத்திலே இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எங்களுக்கு மட்டும். தலைவரே அது பேசினார்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். எதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க? அப்போ இது இந்த இந்த அதாவது கொஞ்சம் கூட நேர்மையை இந்த கட்சிக்கிட்ட இதே திமுக எதிர்பார்க்கவே முடியாது. நேர்மையா மிக மிக நேர்மையற்றவர்கள். ஆனா இவங்க இந்த டைம் எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க? அதுலயும் பொய் செய்தியை பரப்புறாங்களா இல்லையா? 12 to 3 இதே தமிழன் பார்த்திபன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. நாங்க காவல்துறை என்ன கேட்டிருக்கோம்னாக்கா மதியானம் 12 முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். இதுல கழக தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுறாருங்கிறது அவருக்கு தனியா பாதுகாப்பு, அவருக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு ஆராய்ந்துட்டு அது காவல்துறை அதிகாரம் தெரிவிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு வருதுன்னு அவங்க தெரிவிப்பாங்க. எத்தனை மணிக்கு தொடங்க எப்ப முடிப்பீங்க? மதியானம் 12 to 3, 12 மாலை மதியம் 12 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு முடிக்கிறதா போலீஸ் அறிவுறுத்திருக்காங்க. அதுக்குள்ள முடிச்சுக்கும். ஆனா இவங்க மட்ட மத்தியானத்துல மக்களை நிக்க வச்சு சாகடிக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்தாங்க. வெயில் அப்பதான் தாங்க முடியாம எல்லாரும் மயக்கம் போட்டு விழுவாங்க அப்படின்னு திட்டமிட்டு திமுகவின் போலீஸ் செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. பர்மிஷன் லெட்டரே பர்மிஷன் லெட்டர் வெளியாயிருக்குது. யார் பேர்லன்னா பி பிரசன்ன பாலாஜி, வயது 36, தெற்கு மாநகர செயலாளர், தமிழக வெற்றி கழகம், சேலம். அவரு அன்னதானப்பட்டி காவல் நிலைய போலீசார்கிட்ட கொடுத்த அந்த அனுமதி கடிதம் மிக தெளிவா இருக்குது. 13/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று மதியம் 12 மணி முதல் 3 மணிக்குள் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் சர்வீஸ் சாலையில் இந்த இடத்துல இந்த கூட்டம் நடைபெறும், அனுமதி கொடுங்க அப்படின்னு மிக தெளிவா இருக்குது. தமிழன் பார்த்திபன் கொடுத்த பேட்டி இருக்குது. வெயில நிக்கணும், நிப்பியா 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவா தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? அதாவது ஏறத்தாழ 3 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். சூரஜ் என்ற இளைஞன் தற்பொழுது உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்மளுக்கு என்ன முக்கியம்? இந்த வெயில வலிப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது.